வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் நினைவாக வாழ்க்கை மலர் தினம் நாளொரு நற்சிந்தனையில் இருந்து நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். உலக தத்துவ ரகசியம் என்ற தலைப்பு. ஆகஸ்ட் 21 இச்சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். உலக தத்துவ ரகசியம். உலகம் எந்த உண்மையில் அடக்கம் பெற்றிருக்கிறது என்பதை வள்ளுவப் பெருந்தகை கூறுகிறார். சுவை, ஒளி, ஒலி, ஓசை, நாட்டம் என்ற ஐவகை தெரிவான்களுக்கே உலகு என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது உலகம் என்று சொன்னால் இந்த ஐவகை உணர்வுகளை பெறுவதாக அது அமையும் என்பதை கூறுகிறார். இதற்கு இது எதை உணர்கிறது, எது உணர்கிறது என்பதை நமக்கு விளக்குவதாக குரு அவர்கள் உதாரணத்திற்கு நாம் ஒரு ஆற்றை பார்க்கிறோம். அந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆறினுடைய ஓட்டம் நாம் நின்று பார்க்கும்போது முன்பு பார்த்த நீர் இப்பொழுது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஒரு நிமிடத்திற்கு முன் பார்த்த நீர் இப்பொழுது இல்லை. ஆனால் ஆறு ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதேபோல் மனம் என்ற ஒன்று இந்த உடலுக்குள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அது உயிரை பற்றி கொண்டு உயிராற்றலை செலவு செய்து கொண்டு நம் உடல் முழுவதும் பரவி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆறு ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது, மனமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த மனம் பதிவுகளை நமக்கு சேர்த்து கொண்டே ஓடுகிறது. புலன் வழியாக, ஜீவகாந்தத்தின் வழியாக, மூளை செல்கள் வழியாக, உயிர் துகள்கள் வழியாக, வான்காந்த சமஷ்டி வழியாக, இவ்வாறு அனைத்து வழியாகவும் நமக்கு நம்மை அதோடு தொடர்பு கொண்டு அதை தூய்ப்பதும் ரசிப்பதும் பிரித்து உணர்வதும் என்பதாக இயங்கி நமக்கு எண்ணம், சொல், செயல், அதற்கு வரக்கூடிய விளைவு என்பதாக நமக்கு பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டே செல்வதாக இந்த மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது நிரந்தரமானதா என்றால் இல்லை. எப்பொழுதும் இயக்கம் பெற்றுக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் கூறும்போது அது நிரந்தரமானது அல்ல, பர்மனன்ட் கிடையாது என்பதை குரு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறார். ஒளி, வெளிச்சம். இந்த வெளிச்சம் அலை அலையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே இருள் சூழ்ந்து விடுகிறது. ஏன் என்று பார்த்தால் உடனே நிற்கும் இயக்கமாக அது அலை வீசிக்கொண்டு இருந்தது, ஓடிக்கொண்டே இருப்பதாக இல்லை. சிறிது நேரம் இருந்து போகலாம் என்று இருப்பதற்கு அதற்கு வாய்ப்பே இல்லை. ஆக அதுவும் அலையலையாக பாய்வதாக இருந்தாலும் கூட ஆறு போலவோ அல்லது இந்த மனம் போலவோ அந்த ஒளி வெளிச்சம் இல்லை என்பதை நமக்கு வேறுபடுத்தி காட்டுகிறார். அப்பொழுது இந்த மனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு இடத்தில் அது வியாபிக்கிறது என்று சொன்னால் அலையாக மோதி
அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐவகை உணர்வுகளை நமக்கு உணர்த்துவதாக, அதன் பொருட்டு நமக்கு பதிவுகளை சேர்ப்பதாக இவை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மனம். உடல் தழுவி இந்த மனம் ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த மனதினுடைய அலை இயக்கம் இத்தன்மையில் அமைகிறது. இந்த உடலை தாண்டி அதே மனதை, அந்த ஓட்டத்தை திசை திருப்பி நாம் மடைமாற்றம் செய்யும் போது அவை ஏரியக்க களத்தை உணர்வதாகவும், சுத்த வெளியாக இருக்கக்கூடிய இருப்பு நிலையான இறைவனை உணர்ந்து அந்த இறைநிலைதான் தன்மாற்ற சரித்திரமாக நாமாகவும் ஆகியிருக்கிறோம் என்பதை உணரும் அளவிற்கு ஆற்றல் பொருந்தியதாக இந்த மனம் இருக்கிறது. இந்த மனம் ஐவகை உணர்வுகளை தந்து உணர்ச்சி பூர்வமாக இந்த உலகில் நாம் இயங்கும் போது மேடு பள்ளம், இன்பதுன்பம், சுகதுக்கம் என்பதாக உணர்வுகளை தந்து நம்மை ஆட்கொண்டு இந்த உலகத்தை ரசிப்பதும் துய்ப்பதுமாக நம்மை அழைத்து செல்லும் இந்த மனம் ஆன்மீகம் நோக்கி திரும்பும் போது, ஆழ்மன தியானமாக செல்லும் போது ஏரியக்களம் உணர்ந்து அந்த விஸ்வரூபத்தை உள் உணர்வாக்கும் போது அமைதியை ஏற்படுத்தி, இன்னும் அதையும் தாண்டி இருப்பு நிலையான சுத்த வெளியை உள் உணர்வாக ஆக்கும் போது அது பேரின்பம், பேரானந்தம், பேரின்ப கழிப்பு என்பதாக நம்முள் ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய மனதை நாம் நினைவில் கொண்டு நோக்கும்போது ஒரு முனை மனமாகவும் மறுமுனை இறைவனாகவும் இருக்கிறது என்ற இந்த ரகசியம் யாருக்கெல்லாம் உணரப் பெறுகிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த தத்துவம், இந்த உண்மையை, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எதற்கு வந்திருக்கிறோம் என்ற இந்த உண்மையை புரிந்து தெரிந்து தெளிந்து குருவை பற்றி கொண்டு ஆன்மீகத்தில் அறிவார்த்தமாக நாம் பயணிக்கும் போது, தியானம் என்று சொன்னால் தீ என்றால் அறிவு, தியானம் என்றால் பயணம். அறிவின் வழி ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ளும் போது இந்த மனம் ஆழ்மன தியானமாக அந்த இறைவனையே உணர்ந்து அந்த இறை தன்மையை பெற்று அந்த இறைதான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் வந்திருக்கிறது என்பதை உணரும் அளவில் இந்த மனம் நமக்குள் கொடுக்கப்பட்ட உலக தத்துவ ரகசியமாக இயக்கம் பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, தெளிவு பெற்றுக்கொள்ள இந்த தலைப்பை குரு அவர்கள் நமக்கு விளக்குவதற்காக இத்தலைப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை உணரும் போது இறைநிலைக்கும் குரு நிலைக்கும் எதிர்காலம் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.